வணக்கம், வந்தாச்சுங்க பவர் பேக்டு பாட்காஸ்டர் பவித்ரா. இன்னைக்கு நம்ம வானம் வாழம் சேனலில் சீசன் 3ல் எபிசோட் 25ல் என்ன பார்க்க போகிறோம்? சிங்கிள்ஸ் டே ஸ்பெஷலாக ஹவு டு பி சிங்கிள் அண்ட் ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி ஒரு எபிசோட பார்க்க போகிறோம். அதாவது ஒரு சிங்கிளாக இருந்துட்டு இப்படி ஹாப்பியாக இருக்கிறது, ஜாலியாக இருக்கிறது, ஜம்முன்னு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நம்ம பாட்காஸ்ட்டில் சிங்கிள்ஸ் பற்றி ஒரு எபிசோட் போட்டாலும் நிஜமாலே ஒரு நல்ல ரீச் கிடைக்கிற ஒரு விஷயமா இருக்குது. நம்ம வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி ஒரு ரிலீஸ் பண்ணியிருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? February 14, 2023 ஸ்பெஷலி ஃபார் சிங்கிள்ஸ் அப்படிங்கிற எபிசோட் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அதாவது அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை நீங்கள் வந்து அந்த பாட்காஸ்ட் எபிசோட் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த பாட்காஸ்ட் எபிசோட் கேட்டக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது, நம்ம பாட்காஸ்ட்டில் வந்து நம்ம வானம் வாழலாம்ல இந்தியாவை தாண்டி இன்னும் நிறைய கிட்டத்தட்ட 3 கண்ட்ரியில் கேட்கப்பட்ட ஒரு எபிசோடாக இருந்துச்சு. அதாவது அந்த எபிசோட் ரிலீஸ் பண்ணக்கப்புறம் தான் எனக்கு ஆடியன்ஸ் லிஸ்ட் பார்க்க தெரிஞ்சுதா, இல்லைனா அந்த எபிசோட் ரிலீஸ் பண்ணக்கப்புறம் தான் நம்ம பாட்காஸ்ட் வெளிநாட்டில் ரீச் ஆச்சா அப்படிங்கிறது தெரியல. பட் அந்த பாட்காஸ்ட் எபிசோடுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு தெரிய வந்தது தட் நம்ம பாட்காஸ்ட் வந்து வெளியூரில் கேட்கலாம் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறமா தான் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இப்போ ஒரு 15 கண்ட்ரியில் கேட்கக்கூடிய ஒரு அமேசிங்கான பாட்காஸ்ட்டாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மை அழகு லிசனரே. ஸோ இந்த பாட்காஸ்ட்டை கேட்டு இருக்க சிங்கிளாக இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து சிங்கிள் லைஃபுக்கு வந்து ஆசைப்பட்டுருக்க நபராக இருந்தாலும் சரி, டு ஆல் த பீப்புள், அமேசிங் பீப்புள் அவுட் தேர், டு ஆல் த அழகு பீப்புள் அவுட் தேர், ஹாப்பி சிங்கிள்ஸ் டே. இனிய சிங்கிள் தின நல்வாழ்த்துக்கள். இது எப்படி தமிழ் சொல்கிறது, இனிய தனிநபர் தின நல்வாழ்த்துக்கள். அதாவது வந்து ஹாப்பி சிங்கிள்ஸ் டே அப்படிங்கிறத வந்து எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இல்லைனா ரிப்ளை செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ அந்த ஒரு நோட்டோட ஹவு டு பி ஹாப்பி அண்ட் சிங்கிள் அப்படிங்கிற எபிசோடுக்குள்ளே நீங்கள் நம்ம போகலாம். ஸோ உங்களுக்கு எதனா அமேசிங்கான விஷயங்கள் சொல்லணும், அதாவது வந்து இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் சொல்கிற விதமாக ப்ரொஃபஷனலாக ஒரு விஷயங்கள் சொல்லுவாங்கள்ல, தெரபிஸ்ட் லைஃப் கொஞ்சம் சொல்லுவாங்களா, அந்த விஷயம் நான் வந்து எடுத்து வந்து உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும்போது எனக்கு ஒரு புக்கு வந்து தெரிய வந்தது. என்ன புக் அப்படி பார்த்தீங்கன்னா, ஹவு டு பி சிங்கிள் அண்ட் ஹாப்பி அப்படிங்கிற புக்கு. இந்த புக்கு எழுதுனவங்க ஜெனிஃபர் அப்படிங்கிற ஒரு நபர். இவங்க ஒரு தெரபிஸ்டாக இருக்காங்க. ஸோ வந்து சரி இந்த புக்கை வாங்கி நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது நான் நிறைய தடுக்கெல்லாம் வச்சு சரி எத்தனை மீறி எப்படியோ அந்த புக்கை வந்து நான் கிடைத்தவுடன் அந்த புக்கை நான் படிக்கும்பொழுது நிறைய கிளைண்ட் ஸ்டோரிஸ் இருந்துச்சு. ஆக்சுவலி அது எனக்கு அந்த புரிதளவோ இல்லை அந்த புக்கை பற்றி. அந்த நிறைய கிளைண்ட் ஸ்டோரிஸ் இருந்துச்சு, நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. இது வந்து நிறைய உறவுகள் சார்ந்து இருந்துச்சு. நான் என்ன நினச்சேன்னா, ஒரு சிங்கிள் வர பர்சன் என்னெல்லாம் பண்ணணும், அவங்க ஹாப்பியாக இருக்கிறது அப்படிங்கிற சொல்லுவாங்க நினச்சேன். பட் நான் பார்த்த வரைக்குமே நிறைய கிளைண்ட் ஸ்டோரிஸ் இருந்துச்சு. இந்த 2 பேர் இருக்காங்க, இந்த 2 பேருக்குள்ள இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது, இந்த நபர் இப்படி ஹேண்டில் பண்ணாங்க, அப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த ரிலேஷன்ஷிப் பேஸ்டாகவே இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு நிஜமாலே இது சிங்கிள்ஸ்க்கு பயங்கர ஹெல்ப் பண்ணும், அங்கே ஹாப்பியாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு சில விஷயங்கள் எடுத்து வந்திருக்கேன். ஸோ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த பாயிண்ட்ஸ் வந்து சிம்பிளிஃபைடாக என்னோட புரிதலுக்கு இணங்க ஒரு சிம்பிளிஃபைட் வேல் தான் நான் சொல்ல போகிறேன், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ருமினேஷன் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. ருமினேஷன்னா நம்ம கற்பனையாக மனசுக்குள்ளே போட்டு வளர்த்துக்கிட்டு அதே யோசிச்சுட்டு நம்ம அன்றாட வேலைகளை கெடுக்கிற அளவுக்கு கற்பனை பண்ணுறது தான் ருமினேஷன் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ ருமினேஷனுக்கு மேனிஃபெஸ்டேஷனுக்கு ஒரு வகையில் ஒரு எப்படி இது குழப்பம் இருக்கலாம். நான் வந்து அப்போ வந்து மேனிஃபெஸ்டேஷன் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு விருப்பப்படுறதுல ஃபர்ஸ்ட் கற்பனை பண்ணுங்கள், விஷுவலைஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நீங்கள் வந்து அதை வந்து ருமினேஷன் அப்படின்னு இன்னொரு டேர்மை சொன்னீங்கன்னா எப்படிங்க இது நான் குழப்பம் வராமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். எனக்கு அந்த கேள்வி வந்தது. ஸோ அதுக்கும் அந்த புக்கில் ஒரு விடை கிடச்சது. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ருமினேஷன் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை திரும்ப அந்த மைண்டில் யோசிச்சு நம்மளோட ப்ரெசென்ட்டை கெடுக்கிற அளவுக்கு யோசிக்கிறது தான் வந்து ருமினேஷன் அப்படிங்கிறது. மேனிஃபெஸ்டேஷன் அப்படி கிடையாது. நம்ம ஒரு விஷயத்தை விஷுவலைஸ் பண்ணுறோமோ, ஆசைப்படுறோமோ, அதை அப்படியே விட்டுரும். ஓகேப்பா, எனக்கு மேலே இருக்கிற சக்தி பார்த்துக்கும்பா அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுருவோம் ஃப்ரீயாக. நம்மளோட ப்ரெசென்ட்டில் நம்ம ஃபோக்கஸ்டாக இருப்போம். ஆனால் வந்து ருமினேஷன் அப்படி கிடையாது. ருமினேஷன்னா அதை பற்றி யோசி கற்பனை பண்ணி இது பண்ணிட்டு இருக்காது. இது பல பேர் பண்ணக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. ஸோ இந்த ருமினேஷனை 2 வகையில் சொல்கிறாங்க. இந்த யோசிக்கிறோம் இல்லைங்களா, அதே வந்து 2 வகையில் சொல்கிறாங்க. ஒன்று வந்து பாஸ்ட் பற்றி யோசிக்கிறது, இல்லைன்னா ஃப்யூச்சர் பற்றி யோசிக்கிறது. பாஸ்ட்டை பற்றி யோசிக்கிறது, பாஸ்ட்டை பற்றி ருமினேட் பண்ணுறது அப்படின்னா என்னென்ன அப்படின்னா, ஒரு பிரேக்கப் நீங்கள் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க, இல்லாட்டா ஒரு இன்சிடென்ட் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. அந்த இன்சிடென்ட் நான் வேறு மாதிரி டீல் பண்ணியிருக்கலாமே, இப்போ நான் அந்த நபர்கிட்ட அப்படி சொல்லாமலே இருந்திருக்கலாம், நான் ஏன் அவ்வளோ ஆக்வர்டாக பிஹேவ் பண்ணிக்கிட்டேன், நான் ஏன் அவ்வளோ கேவலமாக பிஹேவ் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அதே திரும்ப நம்ம மனசில் படம் ஓட்டி பார்க்குறது. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு ப்ரெசென்ட்டில் ஃபோக்கஸ்டாக இல்லாமல் ஜோரோட்டாய் சரி நம்ம அந்த நபர்கிட்ட அப்படி பேசியிருக்கலாம், நம்ம தெரியாமல் அப்படி நம்ம பிஹேவ் பண்ணிட்டோம் அப்படின்னு திரும்ப யோசிக்க நம்ம ப்ரெசென்ட்டை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஸோ அந்த பாஸ்ட்டில் ஒன்று பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா, அந்த பாஸ்ட்டில் நீங்கள் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா அந்த வயசில் அந்த டைமில் இந்த மெச்சூரிட்டிலாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. நம்ம ஒரு நிமிஷமும் ஒரு செகண்டும் நம்ம வந்து மாறிக்கிட்டே இருக்கோம், நம்ம வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கோம். அதனால் நம்ம பாஸ்ட் வெர்ஷன் வந்து
நம்மளுக்கு என்ன நாலேஜ் இருக்கோ அது மூலியமாக தான் நம்ம வந்து பாஸ்ட்டில் நம்ம வாழ்ந்துருப்போம். அதனால அது ரொம்ப வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. திரும்ப 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 அதே நீங்கள் படம் ஓட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ரெசென்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால் பாஸ்ட் ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே தூக்கி போட்டு சரி ஓகே ஃபியூச்சர் அதே தப்பு பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலை. ஒரு பாஸ்ட் ஒரு விஷயம் பண்ணுறீங்க, அது வந்து உங்களுக்கு தவறாக இப்போ நீங்கள் படுது அப்படின்னா ஓகேப்பா நான் இந்த விஷயத்தை நான் பண்ணிட்டேன், இதை வந்து நான் வேறு மாதிரி டீல் பண்ணியிருக்கலாம், இனிமேல் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிஸ்டேக்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கணும். அதை தவிர்த்து நான் இதை தப்பு பண்ணிட்டேன், நான்லாம் ஒரு ஹியூமன், நான் வந்து மனுஷ பிறவியில் சேருவேணும் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிற அழகான விஷயம்லாம் எப்போங்க வாழ்வீங்க, எப்போங்க அதெல்லாம் நீங்கள் வந்து அனுபவிப்பீங்க ஏன்னா நான் சொல்கிறது. ஸோ அடுத்து இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ருமினேஷன். இது வந்து ஃப்யூச்சர் பற்றி, அதாவது எனக்குன்னு ஒரு காதலில் வருவான், அவன் வந்து ஒரு ப்ரப்போஸ் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு யோசிக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா ஒரு பையனாக யோசிக்கலாம் எனக்குன்னு ஒரு காதலி வருவா, அவள் எனக்கு இப்படிலாம் ப்ரப்போஸ் பண்ணுவாள், இந்த மாதிரி கேண்டில் டின்னர்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கற்பனை உலகத்திலே வாழ்ந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரெசென்ட்டை உங்களால் வாழ முடியாது. ஓகே, ஸோ வந்து ரொம்ப வந்து அதை பற்றி யோசிச்சிட்டே இல்லாமல் நடக்கும் போது அது பார்த்துக்கலாம். கண்டிப்பாக அது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும்னு செஞ்சு அப்படி எனக்கு அமேசிங்கான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு உங்கள் ப்ரெசென்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி வாழுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அது ருமினேஷன் அப்படிங்கிறது நீங்கள் சிங்கிளாக இருக்கும்போது நீங்கள் மாற்றிக்கல அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகும்போது நிறைய இஷ்யூஸ் வரும். இது ஒரு ஊரில் இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, இப்போ வந்து இந்த சோஷியல் மீடியாலாம் பார்க்கறது மூலிமா இந்த ப்ரொப்போசல்லாம் எப்படி இருக்கணும், கேண்டில் வேணும்னா எப்படி இருக்கணும், ஒரு கிஃப்ட் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து நிறைய வந்து ரெஃபரன்சஸ் இருக்குது. ரெஃபரன்சஸ் அப்படிங்கிறது தாண்டி கப்பிள் கோல்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து உருவாக்குறாங்க. ஸோ அப்படிங்கிற போது இப்போ ஒரு எக்ஸ் பர்சன் அப்படிங்கிறவங்க ஒரு ஒய் பர்சன் ஓகேப்பா என்னோட ஸ்பௌஸ் வந்து இப்படிலாம் வந்து ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சுருக்காங்க. ஆனால் அந்த ஒய் பர்சன் வேறு மாதிரி ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த எக்ஸ் பர்சனுக்கு காணும் நான் இப்படி தானே யோசித்தேன், நான் இப்படி தானே வந்து மனசில் கற்பனை வச்சது, இவங்க ஏன் அப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அப்போ நான் படம் ஓட்டுன்னு இத்தனை நாள் நான் ஒரு படத்தை கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன் மைண்டில், ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரியாலிட்டி கூட சண்டை போட்டுருப்பாங்க. அப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒய் ஆனால் அந்த எக்ஸ் பர்சன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட ஸ்பௌஸோ அவங்களோட பார்ட்னரோ அது ஒரு வகையில் வேர்ஷனில் கொண்டு வருவாங்க அவங்களோட ப்ரப்போசலை. அது ஒரு மாதிரி அழகாக இருக்கும். அதை வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ஒரு வகையில் இந்த படம் ஓட்டாமல் மனசுக்குள்ளே இப்படிலாம் இருக்கும் அப்படிலாம் இருக்கும் அப்படி படம் ஓட்டாமல் அவங்க எப்படிப்பட்ட பர்சன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இன்னும் அழகாகவே இருக்கும். ஏன்னா ஒருத்தருக்கும் ஒரு வேர்ஷன் இருக்கும் இல்லைங்களா, நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு நம்ம ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படி தான் ரியாலிட்டி இருக்கணும் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம்னா அது வலிக்கும் இல்லைங்களா. அதனால் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத பாருங்கள். அண்ட் வந்து அமேசிங்கான விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருங்க. ரொம்ப வந்து உங்கள் மனசில் பணம் ஓட்டிகிட்டே இருக்காதீங்க, அது உங்களோட வாழ்க்கையை பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஜெனிஃபர் அவர்கள். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் ஒரு லைஃப்பில் ஒரு விஷயங்கள் நடந்திருக்கான். அதாவது என்ன ஆச்சு அப்படி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு யோகா கிளாஸ்க்கு போயிருக்காங்க. அங்கே ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, இவங்களுக்கு ஒரு பொண்ணு ஃப்ரெண்டு. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களை வந்து நீங்கள் இப்போ மீட் பண்ணணும், நீங்கள் அவங்க வந்து உங்களுக்கு செம்ம மேட்சாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மீட் பண்ணணும் ஜஸ்ட் அப்படின்னா இவங்க வந்து டேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் ஒரு லவ் பண்ணுங்கள், காதலிங்க, நல்லா இருப்பீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லி இந்த பர்சன் இருக்காங்க ஜெனிஃபர், அவங்களும் வந்து அந்த பர்சனை வந்து சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி மீட் பண்ணி பேசும்போது இவங்க எல்லாம் அமேசிங்கான பர்சனாக இருக்காங்கப்பா, இந்த பையன் செம்ம அமேசிங்கான பர்சனாக இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சு அந்த நபரை ரொம்ப வந்து பயங்கரமான நபர் அப்படின்னு நினச்சி மனசுக்குள்ளே பயங்கரமாக வந்து இந்த படம் ஓட்டுறது இந்த ருமினேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுமாதிரி நிறைய தடவை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த நபரோட சுயரூபம் இந்த ஜெனிஃபருக்கு தெரிய வருது. அதுக்கப்புறமா நம்ம இந்த பர்சனாக நம்ம வந்து ரொம்ப ஓஹோன்னு நம்ம வந்து எப்படி சொல்கிறது க்ளோரிஃபை பண்ணிட்டோம், நம்மளோட டைம் வேஸ்ட் ஆச்சு, எனர்ஜி வேஸ்ட் ஆச்சு, ஆனால் போங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க நடந்துச்சு தான். அப்போ தான் வந்து அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம பண்ணுறோம், நம்ம ஒரு பர்சனை ஓஹோன்னு வச்சிடுறோம், ஆனால் ரியாலிட்டியில் அப்படி இருக்காங்களா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் ரியாலிட்டியில் யார் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் நீங்கள் இப்போ நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இதை வந்து சிங்கிளாக இருக்கும் போது நீங்கள் கரெக்ட் பண்ணணும். இது ஒரு உறவுக்குள்ளே போயிட்டு நீங்கள் கரெக்ட் பண்ணாமல் ஒரு உறவுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அந்த உறவு பயங்கரமாக காம்ப்ளிகேட்டடாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததான் என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகணும் அப்படின்னா உங்களை நீங்கள் என்டையராக ஃபோர்ஸ் பண்ணணும், உங்களை நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நைட்டில் நீங்கள் ஒரு தூங்குற பர்சன் வச்சுக்கோங்க, 9 மணிக்கெலாம் எனக்கு அப்படியே கண் சொக்கும்பா, 9 நான் தூங்கிடுவேன்ப்பா, 10 மணிக்கெலாம் நான் கனவு கண்டுட்டு இருப்பேன்ப்பா அப்படிங்கிற பர்சன் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, ஆனால் நீங்கள் சிங்கிளாக இருக்கேன், உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகணும் அப்படி ஆசை இருக்குது அப்படின்னா நான் எப்போ எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, எல்லா சிங்கிள்ஸ் என்ன பண்ணுவாங்க 9:30 தான் வந்து கிளப்புக்கு இந்த இதுக்கெலாம் போயிட்டு வருவாங்க. சரி நான் வந்து அப்போ என் தூக்கத்தை கெடுத்துட்டு நான் அங்கெல்லாம் போகணும், அப்போ தான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போக முடியும் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது தவறு அப்படிங்கிற மாதிரி ஜெனிஃபர் அவர்கள் சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இப்போ 9:30க்கு ஒரு வெளியே சுற்றுற ஒரு பர்சன், இப்போ நீங்கள் தூங்குற பர்சனாக இருக்கீங்க, ஆனால் நீங்கள் ஒரு உறவுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி வெளியே சுற்றுனீங்கன்னா அந்த டைமில் வெளியே சுற்றுறவங்க யாராக இருப்பாங்க, அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கவங்க, அதாவது நைட்டு வந்து ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கவங்க, உங்களுக்கு நைட்டில் தூங்கணும்னு நினைக்கிற ஒரு மைண்ட் செட்டு. அப்போது நீங்கள் அப்படிப்பட்ட
நபரை நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் ஒரு உறவு இல்லையா? ஸோ அதுதான் வந்து ஜெனிஃபர் அவர்கள் சொல்கிறாங்க. ஸோ உங்களோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ப ஒரு நபர் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி அட்ராக்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், ஆசைப்படுங்க. மற்றபடி வந்து உங்களே நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்காதீங்க, நடக்கும் போது நடக்குங்க, ஜாலியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி ஜெனிஃபர் அவர்கள் சொல்கிறாங்க. ஸோ அதுதான் சொல்ல வர்றது என்னென்னா அப்படின்னா, ரொம்ப நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணிக்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க, நடக்கும் அப்படின்னா நடக்கும். அந்த ஒரு ஃப்ரேஸ் கூட இருக்கும் பார்த்தீங்களா, இது கல்லடிப்பட்டு செத்தவனு இருக்கா, என்னது தலையில் வந்து தென்னை மரம் என்னவோ சொல்லுவாங்களே, பெரிய கல் விழுந்து பொழைச்சவனும் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் நடக்கணுன்றது தான் கண்டிப்பாக நடக்கும். அதனால் அது வரைக்கும் நான் சொல்ல வர்றது ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் ஹாப்பி பண்ணுங்கள். உங்களுக்கு எது இதெல்லாம் சந்தோஷம் கொடுக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் எப்படிப்பட்ட நபர் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ட்ரை பண்ணணும். நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எனக்கு நினச்சிங்கன்னா, நிறைய ஆர்ட்ஸ் ட்ரை பண்ணுங்கள், நிறைய கலைகள் ட்ரை பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் இருக்குது ஆக்சுவலி. இந்த ட்ரம் வாசிக்கிறது, டான்ஸ் கிளாஸ் போகிறது, பாட்டு கிளாஸ் போகிறது, அப்புறம் வந்து ஜிம்னாஸ்டிக்ஸு, பார்க்கரு, யோகா, அது இது பாட்டு பாடுறது, விதவிதமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ண ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரிதல் வரும். ஸோ நான் எப்படிப்பட்ட பர்சனாக இருக்கேன், நான் எப்படிப்பட்ட மைண்ட் செட்டில் இருக்கேன், எனக்கு எந்த டைமிங் செட் ஆகுது, நான் எப்படி யோசிக்கிறேன், நான் எப்படி இந்த உலகத்தை பார்க்குறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கான புரிதல்கள் வரும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் டிசைட் பண்ண முடியும், எனக்கு என்னோடய பார்ட்னர் இப்படிலாம் இருக்கணும், நான் இப்படி பர்சனாக இருக்கேன், ஸோ எனக்கு இப்படிப்பட்ட பார்ட்னராக வேணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு அதுக்கான உங்களுக்கான புரிதல் நீங்கள் கொண்டு வாங்க. உங்களை நீங்கள் ஹாப்பி பண்ணிக்க முயற்சி பண்ணுங்கள். இப்போது உங்கள் கூட நீங்கள் ஹாப்பியாக இல்லை அப்படின்னா, எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி, அவங்க கூட உங்களால் ஹாப்பியாக இருக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் ஹாப்பி பண்ணிக்கோங்க. எனக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கு, எதெல்லாம் பிடிக்கல, நான் இருக்கிற இடத்த நான் எப்படியெல்லாம் வந்து உருவாக்கிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கீங்க, ஒரு வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா, அந்த ஸ்பேஸை நீங்கள் எப்படி பண்ணிக்கணும், ஒரு சின்ன லைட் வைக்கிறது மூலிமா, இல்லைனா வந்து அங்கே கச்சமச்சான எல்லாத்தையும் போட்டு வைக்காமல் கொஞ்சம் ஆர்கனைஸாக பண்ணுறது மூலிமா, இதெல்லாம் சின்ன மூலியமாக உங்களுக்கே நீங்கள் வந்து ஹாப்பினஸ் கொடுத்துக்கிற ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் வந்து இன்னொரு விஷயம் சொல்ல வர்றது என்னென்னா, இங்கே வந்து பெரும்பாலும் தனிமை அப்படிங்கிறது ரொம்ப சோகமான விஷயத்து கூட தான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வந்து யார் தனியாக இருப்பாங்க அப்படின்னா, டிப்ரெஷனான பர்சன் தனியாக இருப்பாங்க. யார் தனியாக இருப்பாங்க அப்படின்னா, ஒரு பிரேக்கப் ஆன பர்சன் தான் தனியாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலி தனிமை அப்படிங்கிறது வலியாக இருந்தாலும் சரி, ஒரு பாதி ஒரு பார்ட் அழகான புது ஐடியாஸை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நிறையா ரைட்டர்ஸு, நிறைய கவிதை எழுதுகிறவங்க, நிறைய படத்துக்கான ஸ்கிரிப்ட் எழுதுகிறவங்க அப்படிலாம் தனியாக தான் உட்காந்து அவங்க வந்து புது ஐடியாஸை கொண்டு வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படி பார்த்தீங்கன்னா, ஏஆர் ரஹ்மான் இருக்கார் பார்த்தீங்களா. ஸோ அவர் வந்து லேட் நைட்டும் ஏர்லி மார்னிங் தான் ஒர்க் பண்ணுவார். ஏன்னா அப்போ தான் அமைதியாக இருக்கும், அப்போ தான் தனியாக உட்காந்து புது டியூன்ஸை கம்போஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் இன்னொரு ஆக்டர் கூட, ரஜினிகாந்த் அவர்கள் கூட ஹிமாலயாஸில் போய் மெடிடேட் பண்ணுவார். அப்போ தான் அந்த தனிமையில் ஒரு வகையான ஒரு நிம்மதி கிடைக்கும், ஒரு வகையான பீஸ் கிடைக்கும், ஒரு வகையான ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி க்ரோத் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயம் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொருத்தவங்க ஒரு அமேசிங்கான பர்சன் இருக்காங்க. அவங்க வேறு யாரும் இல்லைங்க, நம்ம பாட்காஸ்ட் போகிறோம், நான் தாங்க அது. ஸோ எனக்கும் ஒரு தனிமை அப்படிங்கிறது ஒரு அழகான விஷயத்தை கொடுத்துருக்கு. ஒரு ஃபியூ இயர்ஸ்னு சொல்ல முடியாது, நம்ம பாட்காஸ்ட் ஆரம்பித்த ஒரு 1 year கிட்டத்தட்ட இருக்கும். எல்லாமே பார்க்குற பார்வையில் இருக்க எபிசோடு இப்போ ஏப்ரல் மந்த் ரிலீஸ் ஆச்சா. ஸோ அந்த டைமில் வந்து ஒரு வகையான ஒரு பயங்கரமான ஒரு தனிமை இருந்துச்சு என் லைஃப்பில். என்னை சுற்றி நிறைய மனுஷங்க இருந்தாலும் ஒரு வகையான ஒரு எம்டினஸ் இருக்கும். என்னடா அது கடுப்பாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி உணர்வு இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் தான் நிறைய வகையான ஐடியாஸ் எனக்குள்ளே மைண்டுக்குள்ளே உருவாச்சு. ஸோ அந்த ஐடியாஸ் எல்லாத்தையும் ஒரு நோட்டில் எழுதி அது இப்படி முன்ன பின்ன போட்டு ஃப்ரேம் பண்ணி அப்படியே கனெக்ட் பண்ணி பண்ண எபிசோடோட விளைவு தான் எல்லாமே பார்க்குற பார்வையிலே இருக்குது. அந்த தனிமை அப்படிங்கிறது எனக்கு வலியாக இருந்தாலும் அது என்ன புது ஐடியாஸ் கொண்டு வர ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃபாக இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே கனெக்ட் பண்ணி அந்த ஐடியாஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி கொண்டு வந்த எபிசோட் தான் எல்லாமே பார்க்குற பார்வையிலுக்கு, விச் இஸ் அ வெரி கிரேட் எபிசோட். அது வந்து நிறைய பேருக்கு இப்போ நிறைய பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்சை கொண்டு வந்திருக்கு. நிறைய பேர் வந்து அப்ரிஷியேட் பண்ண எபிசோடாக இருந்துச்சு அந்த எபிசோடு. ஸோ அந்த எபிசோடு அந்த ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு மட்டும் ஹாப்பியாக இல்லாமல் அது கேட்குற நிறைய பேருக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து தனிமையோட விளைவாக நான் பார்க்குறேன். அதுக்கு நான் வந்து நீங்கள் தனியாக இருக்கீங்க, நீங்கள் வந்து சோகமாக இருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் பூர்த்துக்கணும், நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலை. முடிஞ்ச அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணிங்க. ரொம்ப வந்து பேர்டனாக இருக்கா, ரொம்ப உங்களால் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா யூ கேன் டேக் அ ப்ரொஃபஷனல் ஹெல்ப், தெரப்பிஸ்ட், லைஃப் கோச்சு, அது நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் ரைட்டான ப்ரொஃபஷனலாக நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்து பார்க்கலாம். ஆனால் தனிமை அப்படிங்கிறது ரொம்ப சோகமான விஷயமும் கிடையாது. அது ரொம்ப அழகான ஒரு புது ஐடியாஸை கொடுக்கும். நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, இப்போ வந்து நீங்கள் ஒரு ராங்கான ஒரு மனுஷனை கூட சுற்றி இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் உனக்கு சரி வராதுப்பா, ஃபஸ்ட்டு உடனே நீ ஹாப்பி பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி லைஃப் வந்து ஒரு சில தனிமையை கொடுக்கும்.
அந்த தனிமை தான் நம்மளோட வளர்ச்சி நோக்கி இருக்கும். அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தாலும் அது நம்ம வளர்ச்சி நோக்கி இருக்கும். அந்த தனிமை அது அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே இது ஒரு கட்டத்தில் வரும். ஸோ அதனால் தனிமை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சாபம். நான் மட்டும் ஏன் தனியாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காதிங்க. அப்போ இந்த தனிமையில் நீங்கள் இருக்கும்போது நான் பலர் பண்ணுற விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு பார்ட்னர் வேணும், எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் வேணும், எனக்கு ஒரு லவர் வேணும், என்னை கேர் பண்ணிக்க, என்னை பார்த்துக்கிறேன், என்னை கண்குள்ளே வச்சுக்க பார்த்துக்கிற ஒரு ஒரு ஃப்ரெண்ட் வேணும், ஒரு அமேசிங்கான ஒரு பார்ட்னர் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் போயிடுறாங்க. சில தேவையில்லாத உறவுகளுக்கு போயிடுறாங்க. அதாவது அவங்களுக்குள்ள ஒரு எம்டினஸ் இருக்கும். அந்த எம்டினஸ் ஃபில் பண்ணுறதுக்காக இன்னொரு நபரோட அன்பையும் கேரையும் தேடி போவாங்க. ஸோ அந்த இன்னொரு நபர் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட அன்பை கேரையும் கொடுத்து அந்த எம்டினஸை ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஐயோ அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோ, அவங்க நம்மளை விட்டு, அதாவது உங்களோட பார்ட்னர் உங்களை விட்டு போயிடுவாங்களோ, உங்கள் ஃப்ரெண்டு உங்களை விட்டு போயிடுவாங்க அப்படிங்க பயந்து உங்களோட எமோஷன்ஸை நீங்கள் காட்டாமல் இருப்பீங்க. அவங்க மேலே உங்களுக்கு கோவம் இருக்குது, இல்லை வருத்தம் இருக்குது, அதெல்லாம் காட்டாமல் இருப்பீங்க. ஸோ உங்களால் உங்களோட கோவத்தை காட்ட முடியல, அஃப்கோர்ஸ் உங்களோட அன்பையும் முழு அன்பையும் காட்ட முடியாது. அப்புறம் அந்த உறவை எப்படிங்க ரொம்ப ஹெல்த்தியான ஹாப்பியான உறவாக இருக்கும். அதனால ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும், ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் ஹாப்பி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அட்ராக்ட் பண்ணுறது மூலயமா நீங்களும் ஃபுல்ஃபில்டாக இருப்பீங்க, அவங்களும் ஃபுல்ஃபில்டாக இருப்பீங்க. அது உறவு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அது வாட் எவர் இட் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப் ஆர் இந்த கம்ப்ளீட் ரிலேஷன்ஷிப்லாம் சொல்கிறாங்களே, செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் ஹாப்பியாக ஃபுல்ஃபில்டாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு உறவை நீங்கள் தேடி போகிறீங்க. ஏன்னா ஒரு உறவு வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா அது ரொம்ப ஹாப்பியாக ஃபுல்ஃபில்டாக இருக்கும். அதனால் டோன்ட் சேஸ் ரிலேஷன்ஷிப்ஸ், ஜஸ்ட் அட்ராக்ட். எனக்கு வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை வந்து நீங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டென்ஷன் போட்டுட்டு, ஒரு மேனிஃபெஸ்டேஷன் போட்டுட்டு ஜாலியாக ஜம்முன்னு ஹாப்பியாக உங்களை நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கிறத மோட்டிவேஷனலாக ஒரு இன்டென்ஷனாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறதான் நான் சொல்ல விரும்புகிறது. ஸோ தனிமை அப்படிங்கிறது ரொம்ப அழகான விஷயம் தான். என் இனிய தனிமையை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சத்தம் இல்லாத தனிமையை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன்னு ரொம்ப சோகமான ஒரு விஷயம் தேவை கிடையாது. ரொம்ப ஹாப்பியாக என் இனிய தனிமையை அப்படி சொல்லி பாட்டும் பாடலாம் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் தனியாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். இதை வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளாக வாழ்ந்தவர் தான் நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அவருக்கு பிடிச்ச சயின்ஸை ரொம்ப பேஷனேட்டாக ஜாலியாக பண்ணி அதை ஒரு சயின்டிஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் என் இறப்பு அப்படிங்கிறது மாணவர்கள் மத்தியில் இருக்கணும், நான் ஒரு ஸ்பீச் பேசியிருக்கணும், அப்போ தான் என்னோட இறப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை அழகாக மேனிஃபெஸ்ட் பண்ணி அதை வந்து தன்னோட வாழ்க்கையில் கொண்டு வந்தவர் தான் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து சிங்கிளாக இருக்கணும், நீங்கள் வந்து சிங்கிளாக வந்து உங்களோட ஆசைகளை நிறைவேற்றுங்க அப்படிங்கிற நான் சொல்லலை. உங்களுக்கு உறவுகள் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உறவில் இருங்க, சிங்கிளாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா சிங்கிளாக இருங்க. ஆனால் சிங்கிளாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கசப்பான விஷயம் கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறேன். அண்ட் இட்ஸ் ஓகே டு பி சிங்கிள் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இப்போது ரீசெண்டாக சொல்ல முடியாது, ஒரு ஃபியூ மந்த்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நபர் சொல்கிறார், நானும் அந்த 20-30 வயசுலாம் வந்து கல்யாணம்லாம் வேணும், அது கமிட்மெண்ட்லாம் வேணும் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு 40-45 வயசு ஆனதுக்கப்புறமா நான் இறந்துட்டா, நான் ஒரு வீட்டில் இறந்துட்டா வெளியே இவங்க செத்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்ல ஒரு ஆள் வேணும்ல, அதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 50 வயசில் ஒரு நபர் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு 45 வயசில் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். ஸோ அந்த மாதிரியும் இருக்காங்க சர்டன் பீப்புள். அதனால நீங்கள் ஒரு 20s 30s சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா நான் காலப்பூரா சிங்கிளாக தான்ப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படாதீங்க. இட் மே சேஞ்ச் ஆர் இட் மே நாட் சேஞ்ச். அது வந்து நம்ம கண்ட்ரோல் இல்லை, ஓரளவுக்கு தான் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு சில விஷயங்கள்லாம் அப்படியே வந்து வாழ்க்கை கிட்ட விட்டு நீங்கள் பார்த்துக்கோப்பா, எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துருக்கிற அமேசிங்காக அதே மாதிரி இதையே நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி உங்கள் வாழ்க்கை கிட்ட விட்டுங்க. இல்லாட்டி உங்கள் கடவுள் நம்பிக்கை இருந்தால் அந்த கடவுள் கிட்ட விட்டுருங்க, யூனிவர்ஸ் நம்பிக்கை இருந்தால் அந்த யூனிவர்ஸ் கிட்ட விட்டுருங்க. அது எல்லாத்தையும் ஜம்முன்னு ஜாலியாக ஹாப்பியாக பார்த்துக்கோ. அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கரெக்டாக சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா, நான் வந்து 20 வருஷம் கழிச்சு என் வாழ்க்கை வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கணக்கு போட்டுட்டு இருக்காதிங்க. அதாவது நான் சிங்கிளாக இருக்க போகிறேன் அப்படின்னா எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா 20 வருஷம் கழிச்சு எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா இதை யார் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப கணக்கு போடாதீங்க. நம்ம கவர்மெண்ட்டே 5 year பிளான் தான் போடுறாங்க. அதனால் ஓரளவுக்கு பிளான் பண்ணால் போதும். எல்லாத்தையும் நீங்கள் பிளான் பண்ணி யோசிச்சு இந்த சொல்லுவாங்க இல்லைங்களா, நீங்கள் வந்து சிங்கிளாக இருந்தீங்கன்னா அவங்களோட ஓல்டேஜில் அவங்கள யாருங்க பார்த்துப்பா அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லும் போது அது வரும்போது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நான் ஓரளவுக்கு எப்படி சொல்கிறது, இப்போதைக்கு நான் என்ன எப்படி ஹெல்த்தியாக பார்த்துக்கிறது, என்னோடய ஓல்டேஜில் நான் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா இப்போ நான் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கிறது, எப்படி ஹெல்த்தியாக இருக்கிறது, எப்படி ஹெல்த்தியான ஃபுட்ஸை சாப்பிட்றது அப்படிங்கிறத கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ரொம்ப ஓல்டேஜ் நினச்சி இப்போ ப்ரெசென்ட் லைஃபை தொலைச்சிடாதீங்க கோபால், ஏன்னா நான் சொல்கிறேன். அதனால் ஓரளவுக்கு பிளானிங் பண்ணுங்கள். ரொம்ப வந்து இந்த சிங்கிள்ஸ்லாம் பயங்கரமாக யோசிப்பாங்க. அதனால தான் அது மெயினாக நான் சொல்கிற ஒரு விஷயம். ஸோ அதனால் திங்ஸ் மே சேஞ்ச் அண்ட் திங்ஸ் மே நாட் சேஞ்ச். அதனால் அது வரும்போது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஓரளவுக்கு ஒரு பிளானிங்கோட ஜாலியாக ஜம்முன்னு ஹாப்பியாக உங்கள் சிங்கிள் லைஃபை வாழுங்க. ஸோ உறவில் இருக்கீங்க, அது வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இல்லாட்டி வந்து நீங்கள் வந்து அதில் உறவு விட்டு வரணும்னு நினைக்கிறீங்க, இல்லாட்டி நீங்கள் பிரேக்கப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த உறவில்
இந்த காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள், விட்டு கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தெரபிஸ்ட்டு, லைஃப் கோச்சு, அதுக்கப்புறம் அட்வைசஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் அவங்களாம் இருப்பாங்க, அவங்ககிட்டலாம் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். முடியலையா, ஜஸ்ட் கம் அவுட் ஆஃப் த ரிலேஷன்ஷிப். சிங்கிள் லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப சோகமான வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு உறவில் இருந்து டப்புன்னு வெளியே வர்றது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ குட் சாய்ஸ் அப்படிங்கிறத தான் நான் சொல்கிறேன். அது எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் வந்து இப்போ உறவில் இருக்கீங்க, திடீர்னு நீங்கள் சிங்கிளாக டப்புன்னு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும், சரி நம்ம ஒரு முறை ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து அதில் வந்து எப்படி சொல்கிறது, இல்லைப்பா என்னால் முடியலப்பா அப்படின்னு நினைக்கிற அளவு வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வேளை. அதுக்கப்புறமா முடியலையா, சுத்தமாக முடியல, இல்லை இதுக்கப்புறம் இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அப்படின்னா அது தாண்டி வெளியே வந்துடுங்க. சிங்கிள் லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப மோசமான லைஃப்லாம் கிடையாது. முன்னாடி மேபி அப்படி இருந்திருக்கலாம், பட் இப்போலாம் வந்து தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ். உங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா அதுக்கு பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வச்சுக்கலாம். ஒரு 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 எது சொல்கிறது, வீட்டில் சமைக்கிறதுக்கு ஒரு நபர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சமையல்காரங்க வச்சுக்கலாம். அதுக்காக சமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நபரை கல்யாணம் பண்ணிக்கிறது, இல்லைனா சம்பாதிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நபரை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, அதெல்லாம் அந்தளவுக்கு ஒரு செட்டும் ஆகாது. அதே சமயம் நீங்கள் ஒருத்தர் நபரை கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட குணத்துக்காக கல்யாணம் பண்ணுறோம் அது அப்படிங்கிறது தான் பார்க்கணுமே தவிர்த்து ஒரு இன்கம்காக கல்யாணம் பண்ணணும், ஒரு சமையல் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கிறது ஒரு பயங்கரமான முட்டாள்தனமான விஷயம். அதனால சூஸ் வைஸ்லி. நான் எதுக்காக கல்யாணம் பண்ணணும், எனக்கு எதுக்காக உறவு வேணும் அப்படிங்கிறது. இப்போ ஒரு உறவு ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வேணும், ஒரு பார்ட்னர் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு எதுக்கு வேணும் அப்படிங்கிறத யோசிங்க. இங்கே வந்து பலர் வந்து உறவில் இருக்காது, எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேபிள் ஒரு விளம்பரம் வரும் பார்த்தீங்களா, அந்த பேர் சொல்லக்கூடாது அந்த விளம்பரத்தோட பேரை, மேல் வீட்டுக்கார வச்சுருக்கான், கீழ் வீட்டுக்கார வச்சுருக்கான், பக்கத்து வீட்டுக்கார வச்சுருக்கான், நான் ஏன்டா வச்சுருக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும். அவன் வச்சுருக்கான், அவன் காதலிக்கிறான், இவன் லவ் பண்ணுறான், அவன் கல்யாணம் பண்ணுறான், நான் ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு பர்பஸ் இருந்தால் தான் பண்ணணும். இப்போ ஒரு கார் வாங்குறீங்க, ஒரு வண்டி வாங்குறீங்க அப்படின்னா எதுக்காக வாங்குறீங்க, எனக்கு இந்த ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு ஆசை இருக்குது, இல்லைனா இதுக்கான காசு என்னால் கட்ட முடியும், இதை நான் பார்த்துக்க முடியும், இதோட எஃபெக்ட்ஸை நான் வந்து அனுபவிக்க என்னால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால தான் அந்த வண்டியோ காரோ நீங்கள் வாங்குறீங்க. அதே மாதிரி ஒரு உறவை நீங்கள் வந்து லைஃப்பில் வச்சுக்க போகிறீங்க, ஒரு நபரை நீங்கள் காதலிக்க போகிறீங்க, ஒரு நபரை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கான பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த உறவுக்குள்ளே போங்க. அது தவிர்த்து சும்மா மற்றவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக பண்ணாதீங்க. அண்ட் இஃப் யூஆர் சிங்கிள், நான் எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில, நான் வந்து ஒரு உறவில் இருக்கணுமா இருக்க வேண்டாமா, இப்போதைக்கு நான் ஜாலியாக தான் இருக்கேன், ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படின்னா அப்படியே ஜாலியாக இருங்க. லைஃப் வில் கிவ் யூ ஆல் சார்ட்ஸ் ஆஃப் கைடன்ஸ். இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல நிற்கிறோம், நம்மளுக்கு வந்து வழி தெரியல அப்படின்னா நம்ம அக்கம் பக்கத்தில் கேட்கணும் இல்லைங்களா, எனக்கு இது வழி தெரியலைங்க, எனக்கு எதாவது சொல்லுங்கள், இது இந்த சிவப்பு கலர் பெயிண்ட் அடித்த கடைக்கு எப்படிங்க போகிறது, சிவப்பு கலர் பெயிண்ட் அடித்த கடைக்கு எப்படிங்க போகிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம வழி கேட்டு போகிறோம் இல்லைங்களா. அதே மாதிரி வாழ்க்கை வில் கிவ் யூ லாட் ஆஃப் கைடன்சஸ். அதனால் வாழ்க்கையை நம்புங்க, வாழ்க்கையை நம்பினவங்க கைவிடப்படவார் ஏன்னா நான் சொல்கிறது. அதனால் ட்ரஸ்ட் லைஃப் வந்து ஒரு அழகான ஒரு பாதையை கொடுக்கும். அதனால் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் உங்களை நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கிறது, ஜாலியாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே, ஸோ அந்த ஒரு நோட்டோட நான் அப்படியே இந்த சிங்கிள்ஸ் டே எபிசோட முடிகிறேன். ஸோ ஹாப்பி சிங்கிள்ஸ் டே ஒன்ஸ் அகெயின். அண்ட் இந்த எபிசோட் ஒரு சிங்கிள் டேக் எபிசோட். அண்ட் இந்த எபிசோட் வந்து எந்த ஒரு ஸ்கிரிப்டும் இல்லாமல் அப்படியே பேசின எபிசோட். அதனால் எனக்கு தெரிஞ்சு நல்லதாக பேசியிருக்கேன் நினைக்கிறேன். பட் ஒரு சில இடங்களில் ரொம்ப குழப்பிருக்கணும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. ஸோ குழப்பிருந்தேன்னா இஃப் யூ வாண்ட் டு கெட் கிளாரிஃபிகேஷன் நீங்கள் தாராளமாக என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் வந்து உங்களோட கமெண்ட்ஸ், ஃபீட்பேக்ஸ், என்ன டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக ஷேர் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஷேர் பண்ண வேண்டியது, நீங்கள் மெசேஜ் பண்ண வேண்டியது THE_KARAGA32 அப்படிங்கிற என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாட்காஸ்ட்டுக்கு ஒரு அழகு இன்ஸ்டாகிராம் பேஜான pananbavalam@gmail.com அப்படிங்கிற மெயில் அடிக்கும், நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். ஸோ இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புறது என்னென்னா, நீங்கள் எந்த சாய்ஸ் எடுத்தாலும் அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாய்ஸாக, அது தப்பான சாய்ஸ், சரியான சாய்ஸ் எதுவுமே கிடையாது. எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அதோட காஸ்ட் எஃபெக்ட்ஸை ஃபேஸ் பண்ண போகிறது நீங்கள் தான். அதனால் நல்லா வைஸாக சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எது வேணும், உங்களுக்கு எது வேணாம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். நான் வந்து முன்னாடி சொல்லியிருந்தேன், சிங்கிளாக இருக்கிறத ஹாப்பியாக இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத அந்த பாட்காஸ்டோட டைட்டிலே. பட் இந்த ஒரு தருணத்தில் ஐ வாண்ட் டு சே திஸ், எந்த ஒரு சாய்ஸாக இருந்தாலும் அது வந்து சூப்பரான சாய்ஸ் தான். நான் வந்து ரொம்ப அகேன்ஸ்டான ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இஃப் யூ ஆர் டேக்கிங் அப் ரிலேஷன்ஷிப் முன்னாடி சொல்லி இந்த மாதிரி தான் அதோட காஸ்ட் எஃபெக்ட்ஸை நல்லா ஆராய்ஞ்சி, ஓகேப்பா நம்ம இதுக்குள்ளே இறங்கலாம், நம்ம எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தில் இருந்தால் அதுக்குள்ளே இறங்க. சும்மா நான் வந்து எனக்கு சமைக்கிறதுக்கு ஆள் வேணும், எனக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வேணும் அப்படிங்கிறதுக்காகலாம் போயிட்டு தலையை விட்டுலாம் நான் கஷ்டப்படாதீங்க. ஓகே,
ஸோ அந்த ஒரு நோட்டோட நான் அப்படியே கிளம்புறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி சிங்கிள்ஸ் டே, இனிய சிங்கிள் டே நல்வாழ்த்துக்கள். ஸோ மனசில் பிடிச்ச மனசார செய்யுங்க, நிறைய லவ்வோட, நிறைய காதலோட, நிறைய நம்பிக்கையோடு செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த எபிசோட நான் முடிக்கிறேன். நன்றி ஃபார் போனால் வராது பொழுதுபோனா கிடைக்காது என்று இருக்கும் நேரத்தை என் வார்த்தைகளுடன் செலவிட்டதற்கு. இது போன்ற வேறொரு அழகான எபிசோடு சந்திக்கும் வரை பேச்சால் வார்த்தைகள் பிரபஞ்சத்தை பல பார்க்கும் பவித்ரா சைனிங் ஆஃப். பாய்.